அனைவருக்கும் வணக்கம். ஒருவன் திருடன் என தெரிந்த பின்னும் அவனை மீண்டும் மீண்டும் அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பது என்பது அது அந்த திருடனுடைய குற்றம் ஆகாது. மாறாக அவனை தேர்வு செய்த மக்களுடைய குற்றம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் ஒருவர் திருடன் என தெரிந்த பின்னும், அந்த செந்தில் பாலாஜி திருடன் என தெரிந்த பின்னும் அஇஅதிமுகவினுடைய அரசு 2015ஆம் ஆண்டு தூக்கி வீசி எறிந்தது. அப்படி அதிமுக அரசால், அதிமுகவின் கட்சியால் தூக்கி வீசி எறியப்பட்ட திரு செந்தில் பாலாஜி அவர்களை திமுக கட்சி எப்படி தன்னுடைய கட்சியில சேர்த்துக் கொண்டது? சரி, கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க, விட்டுடுவோம். கட்சியில சேர்த்துக் கொண்ட பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கு எப்படி நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள்? சரி, வாய்ப்பளிச்சிட்டீங்க. அவர் எம்எல்ஏவும் ஆயிட்டாரு. எம்எல்ஏவா ஆன ஒருவருக்கு திமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரும், தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கின்றவரும், தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கின்றவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையிலே பதவி எப்படி கொடுத்தார் என்றுதான் இப்போது மக்கள் வைக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பி அதே மக்கள் தான் குறிப்பிடுகிறார்கள், ஆசியாவின் முதல் பணக்கார குடும்பம் திரு கருணாநிதி அவருடைய குடும்பம் தான். எவ்வளவு ஆண்டுகளுக்கு தான் ஆசியாவின் முதல் பணக்கார குடும்பமாக இருப்பது? அவங்களுக்கும் போர் அடிக்காதா? உலகத்தின் முதல் பணக்கார குடும்பமாக எப்போது மாறுவது என்று முடிவு செய்த திரு கருணாநிதி அவர்கள் குடும்பம் யார் மூலம் யாரை பயன்படுத்துவது அவருக்கு என்று முடிவு செய்கிறார்கள். அப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது, அவருக்கு அதிகாரத்தை கொடுப்பது, அவருக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுப்பது என்பதையெல்லாம் திரு கருணாநிதி குடும்பம் தான் முடிவு செய்கிறது. அதற்காக தான் அவரை அமைச்சரவையிலே இடம் கொடுத்தார்கள் என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் ஆனதால் தான் திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டிலேயே, அந்த முதல் ஆண்டிலேயே திரு உதயநிதி அவர்களும் அவருடைய மச்சானான சபரிசனும் சேர்ந்து ஒரு ஆண்டிலேயே, அந்த முதல் ஆண்டிலேயே 30,000 கோடி கொள்ளையடித்தார்கள் என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்களுக்கு முன்னாள் நிதியமைச்சரான திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் அந்த 30,000 கோடி கொள்ளையடிச்ச செய்தியை வெளிப்படுத்தினார். ஆனா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் இந்த 30,000 கோடி யார் மூலமா கொள்ளையடிச்சாங்கிற செய்தியை அவர் சொல்லல. அப்ப இது மாதிரி செய்திகள் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுக்கு தெரிந்த செய்திகளில், தெரிந்த பல விடயங்களில் ஒரே ஒரு விடயத்தை தான் அவர் சொன்னார். அப்ப அவருக்கு தெரிந்த பல விடயங்கள், தெரிந்த பல செய்திகள் எல்லாம் இன்னும் வெளி உலகுக்கு சொல்லாம மூடி மறைக்கப்பட்ட செய்திகள் என்று ஒன்று இருக்கு. அதே மாதிரி அவருக்கு தெரிந்து சொல்லாதது ஒன்று இருக்கு, அவருக்கு தெரியவே தெரியாத செய்திகள் என்று ஒன்றும் இருக்கு. ஆக மொத்தம் 2 செய்திகள் இருக்கு. இந்த 2 செய்திகளும் அறிந்தவர் யார் அப்படின்னா அதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்ப திரு செந்தில் பாலாஜியை எப்படி விசாரணை செய்யணுமோ அப்படி விசாரணை செய்வதன் மூலமாக திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோடி ரூபாய், எவ்வளவு கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார், அவர் அந்த தொகைகள் எல்லாம் எங்கு வைத்திருக்கின்றார், திரு உதயநிதி எத்தனை கோடி கொள்ளையடித்திருக்கிறார், அந்த தொகைகளை எங்கே வைத்திருக்கிறார், இது போன்ற இன்னும் கருணாநிதி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எத்தனை கோடிகள் கொள்ளையடித்திருக்கிறார்கள், அந்த தொகைகள் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறார்கள் போன்ற கேள்விகளை எல்லாம், போன்ற விவரங்களை எல்லாம் திரு செந்தில் பாலாஜியின் மூலம் எடுத்துட்டாங்க. அவர்கிட்ட உறிஞ்சி எடுத்துட்டாங்க. இந்த திமுகவினுடைய ஆட்சிக்கும், இந்த திமுகவினுடைய கட்சிக்கும், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். அதன் மூலமாக பிஜேபியினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடலாம் என்று வெறும் மாட்டு மூத்திரம் மட்டுமே குடித்து வளர்ந்த மோடி, அமித்ஷா, இந்த RSS சங் பரிவார் அமைப்புகளுடைய திட்டம்.